இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. எபீரு என்கிற ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவிட வருகிறான். தன்னுடைய மகள் வியாதியா இருக்கிறார் என்று சொல்லி இயேசு நான் வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆன் த வே வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாகிறது. அதற்குள்ளே எபீரு என்கிற மனிதனுடைய வீட்டிலிருந்து அவனுடைய வேலைக்காரர்கள் ஊழியர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை, இயேசுவை நீ கஷ்டப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போய்விட்டாள். பாருங்கள், இதை எபீருடன் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அதை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றை அறிந்த உடனே எபீருவை பார்த்து, பயப்படாத, டோன்ட் கிவ் அப், நீ நம்பிக்கை இழந்துராதப்பா, விசுவாசமா இருன்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு சில நேரத்தில் சொல்லப்படுகிற அந்த ஒரே வார்த்தை ஒரு மனிதனை தூக்கி அப்படி நிறுத்திவிடும். அதே நேரத்தில் சில நேரத்தில் சொல்லப்பட அந்த ஒரு வார்த்தை ஒன்று இல்லாமல் உடைத்து நொறுக்கி உயிரோடு அப்படியே புதைத்து விடுகிற அளவுக்கு கூட வேதனையை கொண்டு வந்து விடும். பாருங்கள், செத்துப்போன ஒரு நிலைமை. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்படியே பழக்கி வச்சிருப்பாரா, ஆண்டவர் சுகமாக்கி இருப்பார் தான் அந்த மனிதனுடைய எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் போகிறார், சொன்ன வண்ணமாகவே அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். சில காரியங்கள் தாமதமாகும் பொழுது, சில காரியங்கள் விரோதமாக சாதகமா இல்லாமல் போகும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். இனி அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். செத்து விட்டது, முடிந்து விட்டது, வயதாகி விட்டது, இனி எனக்கு பலன் கிடையாது, இனி அந்த அளவுலாம் முன்பு மாதிரிலாம் போராடக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. அநேக நேரம் தோற்று போன காரியங்களை பார்த்து நாம் சொல்லுவதெல்லாம் இதுதான். ஏன் மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுக்கக்கூடாது? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால், நம்பிக்கை விட்டுறாத, உன்னால முடியும், கோ அஹெட்னு சொல்லுவாரு, நீ முன்னேறி செல், நான் கூட இருப்பேன் தான் வாக்கு கொடுப்பார். பாருங்கள், செத்து போனதை அந்த ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, ஒரு தைரியம் கொடுக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லுகிறார்? அதே குழந்தையை என்னால் எழுப்பி கொடுக்க முடியும், அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துருன்னு சொல்றாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில போகிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பயத்தை நீக்குவார், பதட்டத்தை நீக்குவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பயத்தையும் பதற்றத்தையும் கொடுத்து நம்பிக்கை இழக்க பண்ணிரும். பயமும் பதற்றமும் நம்மை விட்டு விலகும் பொழுது ஒரு தைரியம், விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். அங்க அற்புதங்கள் நடப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிடும். ஒரு சகோதரர், அவர் மருத்துவமனைக்கு போகிறார். இருதய பலவீனத்தின் நிமித்தமாய் மருத்துவர்கள் சோதித்து பார்த்து விட்டு ஆன்ஜியோ பண்ணணுங்கிறாங்க. பண்ணும்போது ஆன்ஜியோ எந்த இதுவும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா குறிப்பிட்ட அளவு இந்த வெயின் வால்வு பகுதி எல்லாம் பிளாக்னு சொல்லுவாங்க. இது செத்தே போயிருக்குது, அதுக்கு போல போகவே மாட்டேங்குது, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் ரிஸ்க் முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அவர் செக் பண்றாரு, எங்குமே ஹோப் கொடுக்கல, இது அப்படியே போக மட்டும் போட்டுங்க, கை வச்சா பிரச்சனைங்க அப்படின்ட்டாங்க. இந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய்விட்டார். சோர்ந்து போயிட்டு ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவர் என்ன பண்ண, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, இதுவும் இப்படி இருக்குது, எனக்குள்ள வேற சில பகுதியில் செத்து போயிருக்குன்னு டாக்டர் சொல்றாங்களே. சோர்ந்து போயிருக்கும் போது ஒரு நல்ல வயதான டாக்டர் தெரிந்தவர் அப்படியே போறாரு. என்னப்பா, என்ன அப்படி ஹெல்த்லாம் பரவாயில்ல, டாக்டர் தான் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, ஜோம் பண்ணிட்டு போ, ஆண்டவரால முடியும், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு அவர் அப்படி அந்த வார்த்தை சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு தைரியம் வருது. என்னன்னா, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு அவர் சொல்லிட்டு போறாரு, அவர் ஒரு டாக்டரு, அதான் சோர்ந்து போகாத, திருப்பி ஒரு முறை முயற்சி எடுன்னு சொல்றாருன்னு சொல்லி அகெயின் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர் போய் பார்த்து, இந்த மாதிரி நிலைமை ஏதா பண்ண முடியுமான்னு அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, சரி வேணா நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரும் நல்ல தைரியம் கொடுத்து இது பண்ணும்போது என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளா மாறிடுச்சுது. ஆபரேஷன் பண்ணி அவரை அழகா எல்லாவற்றையும் சரி பண்ணி இன்றும் ஆண்டவருக்கு மகிமை அவர் உயிரோடு இருந்து தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்.
அநேக நேரம் சிலரால் முடியல, சில காரியங்கள் நீ முடியாது, சில பிரச்சனை இப்படித்தான், உடனே நாமும் ஒரு முடிவுக்கு வந்துடும், இது இப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை. முடிவுக்கே ஒரு முடிவு கட்டுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்ததையும் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எந்த விதத்தில நம்பிக்கை இழந்து விடாதபடி கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை அவர் இருந்து நான் நம்புகிற காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தினுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போன பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். இனி அவ்வளவுதான் முடிவுக்கு வந்திருக்கலாம். இல்லை, நாங்கள் முடிவு பண்ணுவதற்கு எங்கள் காலங்கள், எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் இல்லப்பா, நம்முடைய கையில் இருக்கிறது. நீர் புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும், புதிய அத்தியாயத்தை திறக்க முடியும், புதிய நன்மையை கட்டளையிட முடியும், புதிய வெளிச்சத்தை எங்கள் மேல் வீச பண்ண முடியும். இந்த நாளில் இதை கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க. சுகம் உண்டாகட்டும், மரித்து போன பகுதிகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும், மறைந்து போனவைகள் எல்லாம் மீண்டும் காணப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிய நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நாம் நம்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோரபயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும்